அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எல்லோரும் மென்புற்று இருக்க நினைப்பது அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஐயா, மக்கள் மாயன் வலைகளை சிக்கிட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். மாயை அப்படின்றது இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரியாத புதிர் தான் இந்த மாயை. மாயை அப்படின்னா இருக்கு, ஆனால் இல்லை. இது ஒரு பிம்பம் தான் தவிர இது உண்மை கிடையாது. நாம் ஒரு கயிறை இருட்டில் பார்ப்போம், அது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட மாட்டோம். அது முற்படாமையே ஐயோ பாம்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை சுற்றி தூரமாக போயிடுவோம். அப்போ உண்மையிலேயே அங்கே போய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு பாம்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நினச்சிப்போம். ஆனால் உண்மையிலே பார்க்காமலேயே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம செய்யும்போது அதில் நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. அப்போ இருக்கிற பொருள் வேற, அதை நினைக்கிற மனம் வேற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற பொருள் ஒன்று, ஆனால் நம்ம நினைக்கிற மனம் இன்னொன்று. இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் மாயை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கோடை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி நல்ல ஒரு நீர்ப்பரப்பு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே நமக்கு அதை பார்க்கும்போது ஆஹா பரவாயில்லப்பா ஏதோ ஒரு நீர்ப்பரப்பு இருக்க மாதிரி தெரியுது நினைப்போம். ஆனால் கிட்ட போக போகாதுன்னு தெரியாது, நீர்ப்பரப்பு கிடையாது, அது ஒரு காணல் நீர் அப்படின்றது. இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா. இந்த தன்மை தான் நமக்கு புரியாத ஒன்று. மனிதன் அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பங்களுக்கு காரணமே இந்த மாயை தான். நம்ம கடல்ல நீர் குமிழி வரும், அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், அப்புறம் பட்டுன்னு போயிடும், கரைச்சி போயிடும். நம்ம நல்லா இருந்தது நீர் குமிழி, இப்போ காணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையில் அது எங்கே போச்சு? எங்கேயும் போகல, அங்கே தான் இருக்குது. நீர்க்குமிழின்றது நீராக தான் இருக்குது. அப்போ கடல் நீர் தான், அப்போ கடல் நீராக தான் இருக்குது. அதில் கொஞ்ச நேரம் அது போயிடுது. இது மாதிரி நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அது இருக்க மாதிரி தெரியும். அப்போ பார்க்குறத நிறுத்துங்க. நீங்கள் பார்க்குறத நிறுத்துறதுன்னா எப்படி நிறுத்துறது? கண்ணை மூடுங்கோ. கண்ணை மூடுனா என்ன? ஒன்றுமே அங்கே இல்லை. அப்போ நம்ம கண்ணை திறத்தான் இருக்குது, கண்ணை மூடுனா அது போயிடுது. சாதாரணமாக நம்ம நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது யார் ஒருத்தருக்கு இருக்கோ அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நல்ல ஆழ்ந்த ஒரு உறக்கத்தில் எந்த நினைவுகளுமே இருக்காது, எந்த ஒரு நினைவுகளுமே இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல, அவங்களாம் ஒரு பரிபூரணத்துவமான சந்தோஷத்தில் இருக்கிறவன். எதை பற்றியும் பெருசாக கவலையும் பட மாட்டான். போனது போச்சு, வரது வந்தன்னா போனா என்ன, இப்போ இருக்கமா சரி அப்படின்னு நினச்சிட்டு அப்படி போகிற ஒரு நிலை தான் அது. அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் எதுவுமற்ற தன்மை இருக்குது. விழிப்பாக இருக்கும்போது எல்லாம் இருக்கா மாதிரி இருக்குது. இதுதான் நமக்கு முன்னாடி இருந்த அனைத்து சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் கூட இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எதிலிருந்து எது உதிக்குதோ அதிலிருந்து அதுவே ஒடுங்கி போயிடும் அப்படின்ட்டு. இப்போ எதுலேருந்து எது உதிக்குதுன்னா மனம்தான் இந்த எல்லாத்துக்குமே காரணமான ஒரு. அப்போ மனம் பார்க்குற எல்லா விஷயங்களுமே மாயை தான். நாம் பெருமைப்பட்டுக்கிறது, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது, உலகமே நாம தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டு லைஃப் இருக்கு இல்லையா, சம்சார லைஃப், இது அத்தனையுமே மாயை தான். அப்போ மாயை என்றது உனக்குள்ளே இருந்து தான் வருது. அப்போ உனக்குள்ளே தான் அது ஒடுங்கி போகணும். அப்போ நீ பார்க்கும்போது இருக்குது, கண்ணை மூடும்போது இல்லை. இதுதான் மாயை. நாம் ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு வாழ்நாளில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி பல ஜென்மம் எடுத்திருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இது கூட ஒரு மாயை தான். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆவோம் நம்ம நினைக்கிறோம்ல, இது கூட மாயை தான். மனிதனோட மனமே ஒரு மாயையில தான் சிக்கிக்கினே இருக்கு.
சிலருக்கு வந்து ஒரு சின்னதான ஒரு பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த பொருள் அப்படின்றது அது இழப்புன்றது நம்ம தான் சொல்கிறோம். அது ஏதோ ஒரு இடத்துல அது இருக்க போகுது. என்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் வந்து களவாடின்னு போனான்னா அது நானா அது போயிடுச்சு, என்கிட்ட இருந்து பணம் அவன் திருடின்னு போயிட்டான்னு சொல்லலாம். ஆனால் அந்த பணம் இன்னொருத்தக்கிட்ட தானே இருக்க போகுது. அதனால் எல்லாமே அது அதனுடைய இருப்பு நிலையில தான் இருக்குது. நாம அந்த இருப்பு நிலைனா என்னன்னு உணராமல் ஐயோ போயிடுச்சு அந்த மாயையில் நம்ம சிக்கிக்கிறோம். இதே மாதிரி சில குடும்பங்களில் வந்து அவங்களுடைய ரொம்ப நேசித்த ஒரு ஜீவன் வந்து இறந்து போயிடும். இறப்புன்றது எல்லாருக்கும் நிகழ்வுமான ஒரு நிகழ்வு. இது இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காது. அதை நம்ம தனதாக்கிப்போம். ஐயோ போயிடுச்சு, நான் இந்த மாதிரி வந்து ஆசையாக வளர்த்தனே, இது போயிடுச்சு, நான் எந்த அளவுக்குலாம் பாடுபட்டு இந்த மாதிரிலாம் நான் வந்து வச்சிருந்தேனே என்னுடைய உறவினரை, அவர் இறந்துட்டாரே, ரொம்ப அதிலேயே சிக்கிப்போம். யார் ஒருத்தர் எந்த ஒரு எண்ணத்திலேயே சிக்கிறாங்களோ அது வந்து நமக்கு விரலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரே இடத்துல சுற்றுறது. அப்போ எது ஒன்று ஒரே இடத்துல சுற்றுதோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரே இடத்துல சுற்றுற நம்மளோட நினைவுகளில் நம்ம மாட்டிக்கிறோம்ல, அது மாயை. அந்த மாயினால தான் நமக்கு துன்பம் அப்படின்ற ஒன்று தெரியுது. எதை ஒன்றெல்லாம் நீ பார்த்து இன்பம் நினைக்கிறியோ அதுக்கு உள்ளவே தான் அந்த துன்பமும் இருக்குது. ஒரு நாணயத்தை பார்த்தோம்னா ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இல்லை அப்படின்னா அந்த காசு சில காசு ஆகிடும். அப்போ 2 பக்கமும் இருக்கும்ல. அப்போ எதை நீங்கள் இன்பம் நினைக்கிறீங்களோ அதில் துன்பமும் இருக்குது. அப்போ எதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பரவசம் அடைகிறீங்களோ அந்த பரவசம் அடைகிற அத்தனையிலையுமே வந்து மாயை ஒன்று உள்ள இருக்குது. இது ரொம்ப எல்லாருமே வந்து தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம்னா மாயையில் போய் சிக்கிக்காதப்பா அப்படின்னா. ஆனால் மாயை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு என்னாலுமே சந்தோஷம் தானே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அதனால் மாயைன்றது தான் நம்மளுடைய சம்சார வாழ்க்கைக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று. அதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா வாழ்க்கைன்றதில் நிம்மதியாக நிதர்சனமாக நிரந்தரமான சந்தோஷத்தோடு இருக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா, மக்களின் மாயைக்கு சிறப்பான விளக்கத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றி ஐயா.